எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவி இன்சைட்ஸ் தமிழ் சேனல்ல ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பத்தி பார்க்க போறோம். எப்படின்னா இது படம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து படம் முடிகிற வரையும் த்ரில்லிங்காவே இருக்கும். ஆனா போலீஸ் ஸ்டோரி கிடையாது, பெருசா இன்வெஸ்டிகேஷன் இருக்காது. ஆனா கதைய அவ்வளவு நுணுக்கமா வச்சிருப்பாங்க. படத்துல வர்ற காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சிகள்லயும் அந்த ரிடில்ஸ் பாக்குற மாதிரி ஏதாவது ஒரு நுணுக்கங்கள் இருக்கும். அது ஏதோ ஒரு இடத்துல அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு இந்த படத்துல ரொம்ப முக்கியமா இருக்கும். படத்துல இந்த அனிமல் ட்ரையாலஜின்னு வாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்துல அந்த டாக்ஸ் நேச்சரை கொஞ்சம் காட்டியிருக்காங்க. ஆனா படம் ஃபுல்லாவே வர்ற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. எந்த இடத்துலயும் நமக்கு அது தொய்வை கொடுத்துடக்கூடாது, அதே நேரத்துல சொல்ல வந்ததையும் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி படத்தை நகர்த்திருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா படத்துல இந்த டாக்ஸ் எப்படி காட் பண்ணுது, எப்படி ட்ரெயின் ஆகுது, ஹியூமன் எப்படி அந்த டாக்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி அவனோட பிளஸ் அண்ட் மைனஸ், அவன் அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்றான், அவன் செய்யற தப்புக்கு அதை துணை வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் படத்துல காட்டியிருப்பாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா ஒரு ஃபேமஸான டாக் ட்ரெயினர், அவர் பயங்கர இன்டெலக்சுவலா டாக்ஸை வச்சு எப்படிலாம் பணம் சம்பாதிச்சிருக்காரு, எந்தெந்த லெவலுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, கவர்மெண்ட் லெவல்லையும் பிரைவேட் லெவல்லையும் அவர் டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரையும் எப்படி இருந்துட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் அவரோட பயோபிக் மாதிரி தான் படத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே அவரை பெருசா ப்ரொஜெக்டும் பண்ணிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர்லயே முடிஞ்சிருக்கும் அவரை பத்தி சொல்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா படம் போட்டோன்னே ஒரு 60 வயசு மதிப்பு தக்க ஒரு பாட்டியை காட்டுவாங்க. அவங்க ஒரு பெரிய கோடீஸ்வரி, பெரிய எஸ்டேட் ஓனர், அவர் கூட இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனா நம்ம கற்பனை பண்ற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. அவங்க அந்த அம்மா ஒரு மலை உச்சியில, நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில ஒரு வீட்டுல வாழ்ந்துருப்பாங்க, யாரோட துணையும் இல்லாம. அவங்க சொல்றதுதான் அந்த குறிப்பிட்ட நபரை பத்தி, அந்த டாக் ட்ரைனரை பத்தின கதையா இருக்கும். அது கொஞ்ச நேரம் ஓடும். அப்புறம் அந்த பாட்டி அந்த வயசானவங்களை பாத்துக்கிறதுக்காக ஒரு சின்ன பையன் வந்திருப்பான். பர்சனோட பையங்க தான் அவனை சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சு அவங்க அம்மாவை பாத்துக்கிற சொன்னதா படத்துல சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த பையனையே கொல்றதுக்கு அல்லது அந்த பையன் அந்த பாட்டியை கொல்ல போறானா, இந்த மாதிரி நமக்கு ஒரு யோசனையிலேயே வச்சிருப்பாங்க. யாரு நல்லவன் யாரு கெட்டவனே படத்துல கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில இருக்கும். இதுல நாய்களை நிறைய வளர்த்துட்டு இருப்பாங்க. அது வித்தியாசமா காட் பண்ணிட்டு இருக்கும். குறிப்பா சொல்ல போனா அதுக்கு படத்துல நடிச்சிருக்குன்னே சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 நாயாவது அவங்க ரியல் டாக்ஸையே யூஸ் பண்ணிருப்பாங்க படத்துல. அதே மாதிரி அந்த வயசானவங்க ஒரு பிளாஷ்பேக் காட்சியில ஒரு 15-20 மினிட்ஸ் மலேசியாவில் நடந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கேயும் அதே மாதிரி டாக்ஸ் இருக்கிற மாதிரியும் அந்த ட்ரைனிங் நடந்த மாதிரியும் இருக்கும். குறிப்பிட்ட நபரை பத்தி படம் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த நபரோட வாழ்க்கையை பத்தி, அவரோட இன்டெலக்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ், அவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரிலாம் வாய்ஸ் ஓவர்ல சொன்னாலும் அந்த நபரை படத்துல காட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷமா தான் இருக்கும். படம் ரொம்ப விறுவிறுப்பாவே கொண்டு போயிருப்பாங்க. இது ஆக்சுவலா ஒரு மலையாள மூவி தான், ரீசெண்டா வந்த படம். செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். தமிழ் டப்பிங்ல கிடைக்குது, தமிழ்ல சூப்பரா இருக்கும். நம்ம தமிழ் படம் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். படம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கிறனால நம்ம இருக்கை நுனியில இருந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், அந்த மர்டர் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை தேடிக்கிட்டு இருப்பாங்க பல பேர். அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் தேடுவாங்க, அவரால் பாதிக்கப்பட்டவங்களும் தேடுவாங்க. இந்த பாட்டியும் அவர் எங்க இருக்காருன்னு தெரியாத லெவல்ல இருக்கும். அவரை குறித்த கதைகளே ஊருக்குள்ள பெருசா ஓடிட்டு இருக்கும். இந்த பாட்டி அம்மாவை குறித்த டிஃபரெண்ட் ஸ்டோரியா தான் ஊர்ல பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பாட்டி அதை ரிவீல் பண்ணும்போது அது வேற மாதிரி ரிவீல் ஆகும். இன்ஃபேக்ட் இதெல்லாம் தொடர்ந்து அப்படியே முடிச்சுகளை அவிக்கிறப்போ, ஆல்மோஸ்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் அல்லது கிளைமேக்ஸ்ல முடிச்சுகளை அவிழ்றப்போ அதுகளையும் டாக்ஸோட கனெக்ட் ஆகி அந்த குறிப்பிட்ட நபர் நல்லவரா கெட்டவரா, இந்த பாட்டியம்மா தான் பியூரா இல்ல இந்த பாட்டியம்மாரே விக்டிமா, இந்த மாதிரி பல குழப்பங்களுக்கு விடையை கொடுத்திருப்பாங்க. எல்லா சீனுமே படத்துல தேவையில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு அருமையா படத்தை பண்ணிருப்பாங்க. படம் பயங்கர விறுவிறுப்பா இருக்கும். குறிப்பா 2வது தடவை பார்க்கணும் கூட நமக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரிடில்ஸ் இருக்கும் நிறைய. இந்த காட்சியில இதனாலதான் இதை வச்சிருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் தோன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். படத்தோட பேரு எக்கோன்னு வச்சிருக்காங்க. நம்மளால புரிஞ்சுக்கிற முடியல எதனால அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்கன்னு. ஆனா அந்த டாக்ஸ் ரிலேட்டடா அந்த மாதிரி இருக்கிறனால அல்லது கேரளா குறித்த இடப்பெயரா கூட இருக்கலாம். மற்றபடி படம் அருமையா இருக்கு, விறுவிறுப்பா இருக்கு. படத்துக்கு நம்ம நல்ல ரேட்டிங்கே கொடுக்கலாம். மோர் தென் ஒன் டைம் பார்க்கக்கூடிய சூப்பரான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்னா அந்த படத்தை சொல்லலாம். ரீசெண்டா வந்த படம் தான், ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். படத்தை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான இன்னொரு மூவில நம்ம ரிவ்யூ பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம். ரொம்ப நன்றி.